உள்ளது. அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். நடப்பு ஆண்டில் சூரிய கிரகணமானது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவில் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஏற்பட்டுள்ளது. சூரியனும் கேதுவும் இந்த நேரங்களில் இணையக்கூடும். சூரியன் கேது இணையும் போது 3 ராசிகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும். மேசம், சிம்மம், தனுசு ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமான பாதிப்புகள் ஏற்படும். இதனைத் தவிர சிம்ம ராசிக்காரர்களுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளான கடகம், கன்னி ஆகிய ராசிகள் என மொத்தம் 5 ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தின் பாதிப்புகளும் ஏற்படும். அதே போலத்தான் மிதுன ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். மீனம், விருச்சிகத்திற்கு அற்புதமான காலகட்டமாகவே இருக்க உள்ளது. 40 நாட்களுக்குள் நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த வகையில் வரும் 40 நாட்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள், நன்மைகள், தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானம் எனும் 2ஆம் இடத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றுள்ளது. சூரியன், சந்திரன், அமாவாசை திதி, கேது விரஸ்தமாகிறது. குடும்பஸ்தானத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கையில் பணம் வைத்திருந்தால் யாராவது உங்களிடம் பேசி பணத்தை வாங்கி செல்லும் வாய்ப்புகளும் உள்ளது. அல்லது மறதியினால் பணத்தை வேறு எங்காவது வைக்கும் சூழலும் உண்டு. நல்லதுக்காக யதார்த்தமாக சொன்ன விஷயமே குடும்பத்தில் பிரிவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. யாரோ ஒருவருக்காக பேசி பெரிய பிரச்சனைகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. சூரியன், சந்திரன், கேது இணைவு என்பது நல்ல காலகட்டம் இல்லை. தாயின் உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கண் திடீரென சிவப்பு நிறமாக மாறும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்களில் குளுக்கோமா அறுவை சிகிச்சை, புரையினால் பாதிப்பு, வலது கண் திடீரென வீங்கும் நிலை உண்டு. இந்த விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. தானியங்களில் உணவு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருப்பதும் நல்லது. கேது சேரும்போது பல், கண், மூக்கு, நாசி போன்றவற்றில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அதேபோல் வாழ்க்கை துணையின் மறைவு பகுதியில் பிரச்சனை, முதுகு வலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மற்றவர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்க்க வேண்டும். சுயமாக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நன்மைகளை தரும். ராசி லக்கணத்தில் கேது இருக்கும் போது நல்லவர்கள் போல பேசி உங்களை வீழ்த்தும் சூழல் ஏற்படும். இதனால் தெளிவான முடிவுகளை எடுப்பதும் நல்லது. மேலும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். சுய அறிவு, தன்னம்பிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுவது ஜெயத்தை ஏற்படுத்தும். ராஜ கணபதி வழிபாடு உங்களுக்கு மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயகரை ராஜ கணபதியாக மாற்றி பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு தான தர்மம் செய்வது நன்மைகளை தரும். கோதுமை, நெல், செம்பு பாத்திரம், தச்சனை வைத்து வழிபடுவது மேன்மைகளை உண்டாக்கும். அதேபோல் அன்பார்ந்த சிம்ம ராசி வாசகர்களே, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் சிங்கம் போல தனித்து நின்று எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. உங்களுடைய கிரக சூழ்நிலைகளில் 11வது பாவத்தில் குரு அமர்ந்து மிக வலிமையான அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். 5ஆம் அதிபதி மற்றும் அஷ்டமாபதி ஆகையால் பிள்ளைகள் வழியில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் 8ஆம் அதிபதியும் அவரே என்பதால் இது எப்படி முடியுமோ என்ற சங்கடத்தையும் சேர்த்து தருகிறார். ஆகையால் சிவபெருமானை வணங்குங்கள். சிவாலயங்களுக்கு சென்று உங்களுக்கான கோரிக்கைகளை எடுத்து வையுங்கள். எதுவாக இருந்தாலும் ராசி இல்லையே கேது அமர்ந்து இருக்கிறேன், தெய்வ பக்தியை தவிர உங்களுக்கு வழிகாட்டப் போவது வேறு யாரும் இல்லை. 7ஆம் இடத்தில் இருக்கும் ராகு வாழ்க்கை துணையுடன் சில சங்கடங்களை கொண்டு வந்தாலும் பண தேவைகளை அதிகமாகும். எவ்வளவு அதிகமாக நீங்கள் சம்பாதித்தாலும் அவ்வளவு செலவுகள் உங்களுக்காக காத்திருக்கும். 2ஆம் இடத்தில் புதன் உச்சம் ஆவதால் சற்று பணவரவு தாராளமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த புரட்டாசி அசைவத்தை சாப்பிடக்கூடாது. கடுமையாக சைவ விரதத்தை கடைபிடியுங்கள். 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனியும் வக்ரம் பெற்று வந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் எவ்வளவு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் ஏதோ ஒன்று உங்கள் இருவரையும் இழுத்து பிடித்து கொண்டிருக்கும். செவ்வாய் 3இல் இருக்கிறார். நல்ல தைரியத்தை கொண்டு வருவார். குறிப்பாக 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிகம் இருக்கிற ஏதாவது நிலம் விற்க வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். வாகனத்தை மாற்ற வேண்டும் என்றாலும் தாராளமாக நீங்கள் மாற்றலாம். உற்றார் உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். மேலும் சிம்ம ராசிக்கு 11வது அதிபதி 2வது வீட்டில் உச்சமாவது திருமண காரியங்களில் கூட நல்ல பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய வாய்ப்புண்டு. அதே போல 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கும் சிம்ம ராசி அன்பு நேயர்களே, புதிய வாழ்க்கை துணை உங்களுக்காக காத்திருக்கிறார்.
பிசினஸில் பணத்தை போட்டு விட்டேன், லாபம் வரவில்லை என்று காத்திருப்பவர்களுக்கு கூட இந்த புரட்டாசியில் ஒரு ஏற்றமான அனுகுணமான பலனை அனுபவிப்பீர்கள். இரத்த பந்தத்தோடு பேசுவதற்கான வாய்ப்புகளும் கிட்டும். குறிப்பாக நண்பர்களாய் பழகி மனதில் பட்டதை எல்லாம் வெளிப்படையாக சொன்னீர்கள். இப்படியான சூழ்நிலையில் உங்களுக்கான நல்ல அனுபவங்களை சிவ வழிபாட்டின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். புதன் சந்திரனே நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது பயணங்களால் ஆதாயம் உண்டு. உருவானவர் நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு 12இல் உச்சமாகிறார். அப்படியென்றால் லாப அதிபதி 12 உச்சமாகும் போது சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும். சுப செலவுகள் வழியில், மனைவி வழியில் அல்லது உற்றார் உறவினர் தற்போது சேர்த்து வையுங்கள். சுப செலவுகளுக்கு தயாராக இருங்கள். எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்ற அனுகூலமான சிறப்பான நிறைவான காலகட்டம் என்றே கூட சொல்லலாம். மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவது, கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வண்டி வாகனங்களில் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. வாகனங்களில் செல்லும் போது சாகசம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. ஆவேசப்பட்டு பேசுவது, கோபப்படுவது, மன அழுத்தத்துடன் இருப்பது போன்றவற்றையும் தவிர்ப்பதும் நல்லது. குறிப்பாக துணைவி, காதலன், காதலி உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பண வரவுகளும் உங்களுக்கு உண்டாக போகிறது. விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்வீர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதன் மூலம் நல்ல நம்பிக்கைகளும் உண்டாகும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். மேலும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் அமைப்பு உண்டு. மகிழ்ச்சிகள் பெருகும். எல்லா விதத்திலும் ஏற்றம் நிறைந்த காலகட்டமாகவே இருக்க உள்ளது. தொழிலில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாகவே நீங்கும். மனதில் இருந்த பாரம் குறையும். பூமி சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் காணப்படும். பெற்றோர், பெரியோர் விஷயங்களில் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். பெரியவர்களின் அனுகூலத்தால் அனுசரணையாக வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், தொழிலில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும். வார்த்தைகளில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. எந்த விஷயம் பேசினாலும் நிதானமாக யோசித்து பேசுவது நல்லது. உங்கள் முகமே உங்களின் கோபத்தை காட்டிக் கொடுக்கும் என்பதால் எல்லோரிடமும் இணக்கமாகவும் பொறுமையாகவும் செல்வது அதைவிட நல்லது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். காது, மூக்கு, தொண்டை தொடர்பான பிரச்சனைகள், சளி தொந்தரவுகள், பல் பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை நாட்களில் தேவி வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களை கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசியிலிருந்த சூரியன் நல்லதையும் அல்லதையும் கொடுத்திருப்பார். தற்போது 2வது வீட்டில் சூரியன் அமர்வதால் இந்த மாதம் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். முடங்கிக் கொண்டிருந்த வேலைகள் எல்லாம் விரைவில் முடியும் சூழல் உள்ளது. தைரிய ஸ்தானத்தில் யோகாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். மேலும் தடாலடியாக முடிவுகளை எடுப்பீர்கள். வீடுகளை வாங்குவது, விற்பது போன்றவற்றை செய்வீர்கள். எல்லாவற்றையும் வேகமாக செய்து முடிப்பீர்கள். தொய்வு நிலையெல்லாம் மாறும். ஒரு இடத்தை விட்டுவிட்டு இன்னொரு இடத்தை வாங்குவீர்கள். முன்பணம் கொடுத்து ஒப்பந்தம் போடுவீர்கள். வீடு மாறுவதற்கான யோசனைகள் உங்களுக்கு அமையும். நல்ல வீடுகளும் அமையும். புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதனும் சுக்கிரனும் அமர்ந்துள்ளதால் மூத்த சகோதரர்கள் வகையில் சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும். திடீர் பணவரவும் உண்டாகும். கொடுத்து ஏமாந்த தொகை கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமத்து சனி இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. குறிப்பாக இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிநாதன் சூரியனை சனி பார்ப்பதால் காரம், உப்பு அதிகமுள்ள உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது. வியாபாரம் நீங்கள் நினைப்பதை விட நன்றாக இருக்கும். லாபகரமாகவும் இருக்கும். கடையை விரிவுபடுத்தும் யோகம்